கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எப்பயும் போல் 10 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். அது எந்தெந்த ஸ்டாக்ஸ்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேடர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ட்ரேடர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது லைக்கை தட்டி விட்ருங்க. நம்ம வீடியோ வந்து எவ்ரி மார்னிங் 8 o'clock அப்லோட் பண்ணுறோம். ஓகே, நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர், அதாவது ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸை பற்றி, இன்னும் ட்ரெண்ட், அதுக்கப்புறம் உஜிவான் ஸ்மால் ஃபினான்ஸ், இந்த 3 ஸ்டாக்கும் கேட்டிருந்தாங்க. அந்த 3 ஸ்டாக்ஸையும் நம்ம அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கரெக்ஷன். ஸோ 114 ரூபா 53 பைசாவில் இருந்து ஸோ இப்போவும் கரெக்டாக பார்த்திங்கன்னா 82 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எனக்கு கேட்டால் இந்த 82 ரூபாயில் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இன்னும் கீழே இறங்குச்சு அப்படின்னா இந்த 82 ரூபா, இந்த 82 ரூபாவில் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. எனக்கு கேட்டால் இந்த இடத்துல, அதாவது 82 ரூபா 82 ரூபா 37 பைசாவில் பாட்டம் அவுட் ஆகும். ஸோ அப்படி போகும்போது இதோட ஃபஸ்ட்டு டார்கெட்னு பார்த்தீங்கன்னா 99 ரூபா 40 பைசா. ஸோ செகண்ட் டார்கெட் 114 ரூபா 53 பைசா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ரெண்ட்டு. ஸோ இந்த ட்ரெண்ட்டு வந்து ஒரு நல்ல ரைசிங் வெஜ்ஜில் சரியான மூவ். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1 இயருக்கு மேலே அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஒரு மைல்டான கரெக்ஷன் வருது, அப்புறம் அப் ட்ரெண்ட் போகுது. ஸோ இதே தான் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இந்த ரைசிங் வெஜ் சேனலோட டவுன் ட்ரெண்டை எப்போல்லாம் தொடுதோ ஸோ அப்போ பவுன்ஸ் பேக் ஆகுது. ஸோ இந்த ரைசிங் வெஜ்ஜோட அப் ட்ரெண்டை எப்போல்லாம் தொடுதோ அப்போல்லாம் ஒரு கரெக்ஷன் வருது. ஸோ இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட 1 இயராகவே. ஸோ கரெக்டாக நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே நம்ம என்ட்ரி எடுக்கலாம். எனக்கு கேட்டால் எந்த இடத்துலையே என்ட்ரி எடுத்துருக்கணும். ஒருவேளை நம்ம இப்போ என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா கூட நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸை இந்த கேண்டிலுக்கு கீழே, அதாவது 4953 அப்படின்ற இடத்துல ஸ்டாப் லாஸை ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ஆர் ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா இதோட ப்ரீவியஸ் ஹை தான், அதாவது ஆல் டைம் ஹை தான் இதோட ஃபஸ்ட்டு டார்கெட். அதாவது நம்ம எப்பயுமே பாடியில் தான் வைப்போம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா 2 வீக் இருந்துச்சுன்னா அந்த 2 வீக்கையும் கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம டார்கெட் செட் பண்ணுவோம். ஸோ 5749 அப்படின்றது ட்ரெண்டோட ஃபஸ்ட்டு டார்கெட். செகண்ட் டார்கெட்னு பார்த்திங்கன்னா 6000 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட இன்னொரு ஸ்டாக்கை பார்த்துட்டு நம்ம ஸோ நெக்ஸ்ட்டு உஜிவான் ஸ்மால் ஃபினான்ஸ். ஸோ உஜிவான் ஸ்மால் ஃபினான்ஸ் ஒரு ரவுண்டிங் பாட்டம் ஃபார்மேஷன் ப்ளஸ் ஹேண்டிலோடு இருக்குது. ஸோ இந்த கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த ஹேண்டிலை ஜூம் பண்ணி காட்டுறேன். இதோட ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த ஹேண்டில் தான். இந்த ஹேண்டிலுக்கு கீழே ரெட் கேண்டில் வந்து ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும். இல்லை இந்த இடத்துல ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணணும். ஸோ என்ட்ரின்னு பார்த்தோம்னா நம்ம கரெக்டாக என்ன கேட்டால் இந்த நான் போட்டிருக்கிற ப்ரைஸ் வைஸாக பார்த்தோம்னா கரெக்டாக இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு கீழே போயிட்டு கூட மேலே வரலாம். ஸோ அதனால் நீங்கள் இந்த ட்ரெண்டில் என்ன ட்ராப் பண்ணிக்கிட்டு இந்த ட்ரெண்டில் எனக்கு மேலே இந்த கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, ஹேண்டில், இந்த ஹேண்டிலுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். என்ன கேட்டால் ஃபஸ்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை வரும் 62 ரூபா 29 பைசா. ஸோ இதுக்கு மேலேயும் ஓப்பன் க்ளோஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்ததுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் அகைன் என்ட்ரி எடுக்கலாம். இல்லை அந்த பொசிஷனையே அப்படியே நீங்கள் வச்சுருக்கலாம். ஸோ இந்த ரவுண்டிங் பாட்டத்தோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 100 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகே, நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் அசோக் லைலாண்ட். ஸோ அசோக் லைலாண்ட் பார்த்திங்கன்னா அதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி ஸோ கரெக்டாக மண்டே நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு கேண்டில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா என்ன கேட்டால் கரெக்டாக இதோட ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தோம்னா
18 இல்லை 217 ரூபா 50 பைசா ஸ்டாப் லாஸ் அந்த ஸ்டாக்ஸை நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக்ஸோட டார்கெட்னு பார்த்தோம்னா 315 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் கேம்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம்காக நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அது வந்து பிரேக் பண்ணாமல் இருந்துச்சு. இப்போ நம்ம அதை ஸ்விங் ட்ரேடிங்க்கு எடுத்துக்கலாம், இல்லை ஷார்ட் டேர்ம்காகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மண்டே, அதாவது நேற்று கேம்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இதோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 3719 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை ரன் பண்ணலாம் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு. ஸோ இதோட ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன கேட்டால் இந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் அப்படின்றத இந்த ஸ்டாக்குக்கு வைக்காமல் நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. என்ன கேட்டால் நான் வைக்க மாட்டேன். ஏன்னா ரவுண்டிங் பாட்டம் எப்படி பார்த்தாலும் என்ன கேட்டால் அந்த ஸ்டாக்ஸ் வந்து இதோட ஸ்டாப் லாஸ் ரொம்ப ஹையாக இருக்கும். இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கலாம், இது வரைக்கும் வச்சுக்கலாம். 2950 இல்லை 55 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் ஷார்ட் டேர்முக்காக இந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5400 ரவுண்டாக வச்சுக்கலாம். ஸோ 5400 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் டிஎல்எஃப் வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக உடச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 4.86% வந்து டிஎல்எஃப் வந்து மண்டே வந்து அப்சைடில் போயிருக்கு. ஸோ அப்படி இருந்தும் க்ளோஸ் தான் வெளியில் வந்திருக்கு, ஓப்பன் க்ளோஸ் வெளியில். ஸோ என்ன கேட்டால் நம்ம இந்த இடத்துலையே என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ ஏன் அப்படின்னா அந்த கேண்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உடச்சிருக்காங்க அப்படின்றதுனால இது மேலே போகும் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். இல்லை எனக்கு இன்னும் கன்ஃபார்மாக தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணும்போது அந்த 882க்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் 882க்கு மேலே என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா ஸ்டாப் லாஸ் இந்த ட்ரெண்ட் லைன். நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ட்ராப் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு ரீடெஸ்ட் எடுக்குதுன்னா இந்த ட்ரெண்ட் லைனில் ரீடெஸ்ட் எடுக்கும். ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் கூட மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, நீங்கள் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா இதோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 797 அப்படின்றத வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹை, அதாவது ஆல் டைம் ஹை ஆமாம் 947. செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட டார்கெட் 1000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டாக் ஹிந்துஸ்தான் ஜிங்க். ஸோ ஹிந்துஸ்தான் ஜிங்க்கும் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை என்ன கேட்டால் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை உடச்சதுக்கப்புறமா நம்ம என்ட்ரி எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ எப்பயுமே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஸோ ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா என்ட்ரி எடுங்க. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த கேண்டிலுக்கு கீழே 592 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை ரன் பண்ணலாம். ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ப்ரீவியஸ் ஹை 804 ஃபஸ்ட் டார்கெட். ஸோ செகண்ட் டார்கெட் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட டார்கெட் 871. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் சுமிட்டோமோ கெமிக்கல். ஸோ சுமிட்டோமோ கெமிக்கல் அதோட ஆல் டைம் ஹையை டச் பண்ணிவிட்டு ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு, ஒரு டோஜி பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து என்ட்ரி எப்போ எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹைக்கு மேலே இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வரும்போது நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த சார்ட் வந்து ஃபுல்லாக தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து வீக்லியில் வச்சேன். நான் இப்போ உங்களுக்கு டெய்லியில் கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரி வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே, அதாவது 540க்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன கேட்டால் 700 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் இந்த இடத்துல ஒரு மைனர் ட்ரெண்ட் ஒன்று ட்ராப் பண்ணிக்கோங்க.
இந்த மைனர் ட்ரெண்டில் அது சப்போர்ட் எடுக்கும். ஒரு வேளை கீழே வந்தால் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மைனர் ட்ரெண்டை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ நம்ம ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வந்துடுறது பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக் மெசகான் டக். ஸோ மெசகான் டக் வந்து ஒரு ரைசிங் வேஜில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்ன கேட்டோம்னா நம்ம என்ட்ரின்னு பார்த்தோம்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இதோட ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைன், இந்த ரைசிங் வெஜ்ஜோட சேனல் இருக்குது பார்த்தீங்களா, டவுன் ட்ரெண்ட் சேனல். ஸோ இந்த சேனலுக்கு கீழே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்ட்ரிக்டாக என்ன கேட்டால் அந்த ஸ்டாப் லாஸை வந்து நம்ம கொடுத்துட்டு வெளியில் வர்றது ஸ்விங் ட்ரேடிங்கில் நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டாப் லாஸை எங்கே கொடுக்கணுமோ அங்கே கொடுத்துடணும். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு 5% வந்துருச்சு இல்லை 10% வந்துருச்சுன்னா ஒரு பயத்தில் இருக்கிற அந்த ப்ராஃபிட்டை நம்ம எடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம உடனே சில நேரம் வெளியில் வந்துடுவோம். ஸோ அப்படி வராமல் ஃபுல் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இது ரெண்டையும் யார் செய்கிறாங்களோ அவங்க ஸ்விங் ட்ரேடிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. சரி, இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 5835. நீங்களும் இந்த ட்ரெண்ட்லாம் ட்ரா பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலேயும் இந்த 5835க்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா அகைன் மறுபடியும் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் 360 வார்ம் லிமிடெட். நீங்கள் வந்து டைப் பண்ணும்போது 361 அப்படின்னு டைப் பண்ணாவே இந்த ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆயிரும். ஓகே, நம்ம இதுக்கும் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகிருக்கு. நீங்கள் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்ஸை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இது ஒரு மிட் கேப் ஸ்டாக்ஸ். இந்த ஸ்டாக்ஸை நான் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ கிட்டத்தட்ட 38,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் உள்ள ஒரு ஸ்டாக்ஸ். இவங்க வந்து ஃபினான்ஸ் செக்டரில் இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை ஸ்விங் ட்ரேடிங்காக எடுக்கிறீங்கன்னா நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு ஆல் டைம் ஹைக்கு மேலே போகிறதுனால நீங்கள் ஒரு 10% நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் இர்கான். ஸோ இர்கானும் ஒரு ரைசிங் வேஜில் தான் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கனாவே தெரியும். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல நல்ல சப்போர்ட்டுங்க. இன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8.92% அப் சைடில் மூவ் ஆகிருக்கு. ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஒரு வேளை 8% கிட்டத்தட்ட 9% சம்திங் போனதுனால ஒரு வேளை ரீடெஸ்ட் எடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கனாலும் நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைனுக்கிட்ட வரும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 260 ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். ஸோ 339 இர்கானோட ஃபஸ்ட்டு டார்கெட். செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் ட்ராப் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் கண்டிப்பாக இந்த ட்ரெண்ட் லைனை பிகினர் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ண கற்றுக்கோங்க. ஸோ நான் எந்தெந்த ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் காட்டுறேன், நல்லா வியூ பண்ணியே காட்டுறேன். இதை வந்து உங்களுக்கு வீக்லி சார்ட்டில் வச்சு நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் வீக்லி சார்ட் வச்சு தான் டார்கெட்லாம் ட்ரா பண்ணுவேன். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம டே சார்ட்டில் வச்சுக்கலாம், ஒன் டே சார்ட்டில் வச்சுக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் ஐஆர்எஃப்சி. ஸோ ஐஆர்எஃப்சியும் இர்கான் போலவே சேம் பேட்டர்ன் தான். கிட்டத்தட்ட அப்படியே ஜெராக்ஸ் மாதிரி இருக்கும் பாருங்கள். இது வந்து ஐஆர்எஃப்சியும் கிட்டத்தட்ட இன்றைக்கி 6.45% அப் சைடில் மூவ் ஆகிருக்கு. ஸோ நம்ம என்ட்ரி வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன கேட்டால் இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ 168 அப்படின்றத ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 228 டார்கெட்டாக இருக்கும். ஸோ செகண்ட் டார்கெட் நீங்கள் ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணிக்கோங்க. நம்ம பார்க்க போகிற கடைசி ஸ்டாக் அப்பார் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் என்ட்ரி நம்ம எப்போ எடுக்க போகிறோம்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம்.
ஸோ ஸ்டாப் லாஸ் இந்த ட்ரெண்டில் எனக்கு கீழே, அதாவது இந்த ட்ரெண்டில் எனக்கு அப் ட்ரெண்டில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்டில் எனக்கு மேலே நம்ம ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் என்ட்ரி எடுக்க போகிறோம். இதுக்கு கீழேயே நம்ம ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை நம்ம ரன் பண்ணலாம். ஸோ ஆல் டைம் ஹைக்கு மேலே போகும்போது நீங்கள் இந்த ஸ்டாக்ஸில் வந்து ஒரு 10% நீங்கள் டார்கெட்டாக செட் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றியும் அன்பும்.